ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை ஷூ காலில் மாட்டிட்டு 10 ஷூவை பைக்குள்ள போட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் லாகின் கூட பண்ணாம சிக்கன் கறி சப்பாத்தி எங்க அக்கா எடுத்துட்டு வந்தாங்க. வெள்ளிக்கிழமன் கூட பார்க்காம சரியான வெட்டுன்னு வெட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சாப்பாடு வந்துட்டு ஷெட்டில் பேட் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மணி 3 ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் பேட்டு பால் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு மாறிக்கு வந்துட்டோம் விளையாடுறதுக்கு. அப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். பிவி சிந்துக்கே டஃப் கொடுக்குற மாதிரி சரியான மேட்ச் ஃபயரா விளையாண்டுருந்தேன். என் கொலிக்லாம் நெக்ஸ்ட் இந்தியாவுக்கு நீ தான் விளையாடணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி புகழாதீங்கன்னு சொல்லிட்டு மேட்சை முடிச்சுட்டு கீழே வந்துட்டு பொட்டியை கட்டிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டேன். அப்படி திருப்பி ரூமுக்கு வரது சின்ன சம்பவம் பண்ணிட்டேன். கரெக்டா பிளைஓவர்ல வந்துட்டு கீழே பராக்கு பார்த்து வந்துட்டு இருந்தேன். அண்ணனோட தொப்பியை போட்டிருந்தேன். அது காத்துல பறந்து போய் நடு ரோட்ல விழுந்துருச்சு. அப்புறம் பின்னாடி வந்த 2 அக்கா எடுத்து கொடுத்தாங்க. அன்னைக்கு கேவலமா திட்டிட்டு ரூமுக்கு வந்து கொண்டு வந்து விட்டாரு. மறந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சரியான பசி. ஸ்விக்கில ஒரு கொத்து புரோட்டா ஆர்டர் போட்டேன். அது ரொம்ப கேவலமாச்சு. சிக்கன் கொத்து புரோட்டாவா சிக்கன் கறி புரோட்டாவானே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு கேவலமான ஒரு கொத்து புரோட்டா நான் சாப்பிட்டது இல்ல. வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் 2 வாய் தின்னுட்டு பழக்கம் போல இந்த கார்ட்டூனை பார்க்க ஆரம்பிச்சேன். சக்கரக்கா மேஜிஸ்ட்ரேட். நம்ம டெய்லி ஒண்ணு பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னைக்கு பார்த்தேன். அதுக்கப்புறம் 8 மணிக்கு ஒரு மீட்டிங். அதை முடிச்சுட்டு நாளைக்கு கரண்ட் லிஸ்ட் எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் 3 மணிக்கு அலாரம் செட் பண்ணேன். நாளைக்கு காலைல வெளியே போறதுக்கு வேலை இருக்கிறேன். வாழ்க்கையில் விடுப்புடுவோம்.